தனியார் மருத்துவமனையில் வந்து ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆனதில் வந்து ஒரு 17 பேர் வந்து இன்ஜூர் ஆனாங்க. அதில் 2 பேர் வந்து ஸ்பாட் டெட் ஆகிட்டாங்க. ஒரு 15 பேஷண்ட்ஸ் வந்து எங்களுடைய விம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சி வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து லீட் பை டாக்டர் கே மீனாட்சி சுந்தரம், மெடிக்கல் டைரக்டர், அண்ட் டாக்டர் அசோக், டெப்யூட்டி மெடிக்கல் டைரக்டர் ப்ளஸ் இன்சார்ஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன். அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மாக் ட்ரில் ஒத்திகைனாலும் இந்த மாக் ட்ரில் பண்ணுறது மூலிமா மாணவர்கள் வந்து எந்த ஒரு விதமான டிசாஸ்டர் நடந்தாலும் இன் ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வந்து இதை வந்து அவங்க வந்து தயார்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாக் ட்ரில் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் பாம் பிளாஸ்ட் பண்ணோம். அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் என்னன்றதை பண்ணோம். இந்த வருஷம் வந்து டிசாஸ்டர் பில்டிங் கொலாப்ஸ் ஆனால் என்னன்றதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாணவர்கள் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியே எந்த விதமான இதுக்கு போகும்போதோ அவங்க வந்து மென்டலாக இதுக்கான விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி கிளினிக்கலாகவும் சரி மென்டல் சப்போர்ட்டோடு அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அணுகுவாங்க. அது இல்லாத இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாக் ட்ரில் பண்ணுறது மூலிமா ஏன்னா கோட் எல்லோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து விம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவர்களும் சரி மருத்துவ செவிலியர்களும் சரி உடம்புற எல்லா டீம் மெம்பர்ஸ் ஃப்ரம் இந்த லெபார்ட்டரியிலேருந்து சார் சொன்னாமல் எல்லா டீம் வந்து அந்த அவங்களுக்கு யாருக்குமே நாங்கள் மாக் ட்ரில் சொல்லலை. எல்லாருக்கும் வந்து வி ஹவ் செட் லைக் இது மாதிரி ஒரு கோட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லி பண்ணும்போது the way they responded is enormous response. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பப்ளிக் வந்து ஈவன் இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி டிசாஸ்டர் ஹேப்பன்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் தி பீப்புள் அப்படின்றத மெயினாக சொல்ல விருப்பப்படுறோம். தேங்க்யூ.